Hey guys, welcome back to Paranormal Encounter. என்னடா பேரநார்மல் என்கவுண்டர்ஸ் அதுக்கு நீ என்னமோ தூக்குற அதுக்கு உள்ளார போறோம் வச்சு பேரநார்மல் ஷோக்கு போறோம். அதேதான் போயிட்டாரா என்னமோ தூக்கி விடுறாரு. ரொம்ப கிரிஞ்சா இருக்குல்ல. கையதான் தூக்கி விடுறான்னு நினைக்கிறேன். வேற ஐயோ சட்டையை தூக்கி ஐயோ ஆமா இல்ல சில பேர் காம பிடிச்சவனுங்களா இருக்கானுங்கடா. ஆமா வச்சு இது ஒண்ணு இருக்குல்ல. ஓகே 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 ரைட் இருக்கா? இல்ல there's one thing. Okay, நம்ம not now we will talk about this later on if I have time. If later on எண்ட்ல இது வந்துச்சுன்னா உங்களுக்கு போனஸ், ஆமா வரலன்னா இன்னொன்னு எபிசோடு. ஆனா அது வருமா வராத நீங்க வீடியோ கிடைச்சிருக்க பார்த்துதான் தெரியும். ஸோ ப்ளீஸ் வாட்ச் த வீடியோ டில் எண்ட். கரெக்டா வச்சு மறக்காம எங்களை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, 4 பேரோட ஷேர் பண்ணிக்கோங்க. வேற என்னத்த பெருசா கேட்க போறோம். ரைட்டு. ஆனா என்ன பெருசா கேட்போம்னா ஸ்பாட்டிஃபைலயும் இருக்கிறோம். சோ நீங்க அங்க செட்டை ஃபாலோ பண்ணி கேட்கலாம். ஆமா இன்ஸ்டாகிராம் ஸ்பாட்டிஃபை மறந்துட்டோம். ரைட், ஸ்பாட்டிஃபைல நாங்க இருக்கிறோம். இதுல உள்ள ஆடியோவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதுல போடுவோம். அதுல போய் பாருங்க. சொந்தத்தையுமே ஸ்பாட்டிஃபை இருக்குன்னு மறந்துட்டான். நிறைய விஷயம் மறந்துட்டோம். காலைல சாப்பிட்றதே மறந்து போயிடுது. சரி, let's jump into the today's topic. இல்ல ஜோக் இல்ல சாரி கைஸ், இந்த மாதிரி முட்டாள்தரமா பண்றது பழகி போச்சு. ஓகே, ஸோ இன்னைக்கு என்னோட பார்ட்னர் ஒரு டாபிக் எடுத்துட்டு வந்திருக்கேன். சொல்லுங்க மச்சி. அது என்ன? நான் ஆரம்பிக்கிறது? நான் தான் ஆரம்பிக்கிறேன்னா நீங்க ஆரம்பிக்கிறீங்க. ஓகே ஃபைன். ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து டாபிக் வந்து ஸ்கூல் ஹாரர்ஸை பத்தி பேசலாம்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தோம். அப்ப அந்த டாபிக்ல வந்து எனக்கு ஒரு கதை ஒன்று ஞாபகம் வந்துச்சு. ஆனா இது வந்து நாட் ரீசென்ட்லி, எனக்கு வந்து எப்பயோ என்னோட PE டீச்சர் சொன்ன கதை. இது PE டீச்சர்? PE பிசிக்கல் எஜுகேஷன். பிரைமரி ஸ்கூல் சைடு PE டீச்சர் இருப்பாங்களே. பட் இன் ஆல் ஆனஸ்டி ரைட், இது செகண்டரி ஸ்கூல்ல சொன்னாங்களா பிரைமரி ஸ்கூல்ல சொன்னாங்களா எனக்கு ஞாபகம் இல்லை. பட் அந்த கதை மட்டும் எனக்கு ஞாபகம் இருக்கு. ஸோ நான் அந்த கதையை ஷேர் பண்றேன். எங்க நண்டு இருக்கிறோ இல்லையோ, ஆனா உனக்கு அந்த கதை தான் முக்கியம். ஆமா, அதுதான் கதை தானே வேணும், அந்த விஷயம். ஓகே, அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து whether this story is true or not also I'm not sure. Okay, disclaimer கொடுத்துக்கிறேன். Okay, so back in one of the school camps, okay, ஒரு group of students எல்லாம் கேம்புக்கு போயிருக்காங்க. ஸோ கேம்புக்கு போனோன்னே if I'm not wrong the place was actually Labrador Park, I think. அது லேபர்டோ இல்லடா, லெபர்டோ பார்க். ஓ சாரி guys, Labrador Park. என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இந்த இருக்கு உங்க சீட் தெரியுது, நீ மூடு. அங்க வந்து ஒரு கேம்பிங் இடம் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஆக்சுவலி நானுமே போயிருக்கேன் ஸ்கூல் படிக்கும் போது. பட் என்னோட நல்ல நேரம் நான் எதுவுமே வீட என்கவுண்டர் பண்ணது எக்ஸப்ட் லேபரோட டாக்க நீ போய் பாக்க இல்ல வச்சு நான் ஒரே ஒரு விஷயத்த என்கவுண்டர் பண்ணேன், which was the place was பொன்ன சூடு, very hot. That was the stupidest that was the thing that I encountered. It was very hot, but nothing paranormal I encountered. But however, it's not the same for this story lah. Okay, போனவங்களுக்கு வந்து என்ன நடந்ததுன்னா, ஸ்டூடெண்ட் போயிடுவோன்னா சில பேருக்கு வந்து சில அமானுஷ்யமான விஷயம் நடக்க ஆரம்பிச்சு. லைக் மீனிங் அமானுஷ்யம், லைக் ஹாரர். அது கொஞ்சம் டாடி யோசிச்சுட்டு அது வார்த்தை கரெக்டாக சொன்னோம், இல்லை தப்பா காதல் விழிச்சா அம்மானிஷம் பேரநார்மல். ஓகே, இங்கிலீஷ்லேயே சொல்லிட்டு பேரநார்மல் நடந்துச்சு. என்னன்னா வந்து முதல்ல ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது காட் அப் டு கோ டாய்லெட். ஓகே, ஸோ வாஷ்ரூம் போகணுன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து அந்த கேம்ப்ல இருக்கு, எல்லாமே கேம்ப்ல தான் நடக்குது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் டே வாஸ் நத்திங் மச், ஜஸ்ட் நார்மல் டே, லைக்கா போயிட்டு இருந்துச்சு. ஓகேவா, ஸோ எல்லாம் முடிச்சிட்டோன்னே டி வெண்ட் டு கோ ஸ்லீப் ரைட். அப்பதான் வந்து first night if I'm not wrong தப்பா இருக்கு, சாரி கைஸ். முதல் ஓகே ஃபைன், கேம்ப்ல முத நாள் அப்படி வச்சுக்கலாமா? ஓகே, கேம்ப்ல முத நாள் டேலா பேசிக்கலி. ரைட், அது எத்தனை நாள் கேம்ப்னு சரியா தெரியல மச்சி. ஓகே, யூசுவலி இந்த மாதிரிலாம் 3 days 4 nights அந்த மாதிரி தான் வரும். ஓகே, ஸோ சம்திங் லைக் தட். 4 days 3 nights. 4 days 3 nights. ஓகேலா, ஸோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். கேம்புக்கு போயிருக்கும் போது யூஸ்வலாக நம்மளுக்கு வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. என்னன்னா வந்து when you go washroom or toilet or whatsoever, just bring your partner, your friend. Don't go alone because safety reason. மயக்க போட்டு விழுந்துட்டாலும் ஏதாச்சும் ஒன்னாலும் அந்த மாதிரி somebody to alert. ஆமா, நான் போறப்போ அதேதான். ஸோ அந்த மாதிரி கேம்ப்ல தான் சொன்னானுங்க, NSல தான் சொன்னானுங்க. ஸோ எல்லா இடத்துலயும் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் இருந்துச்சுலாம். ஸோ இந்த கதை வந்து ஓகே, யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் இட்ஸ் cumulative events. ஓகே, 2-3 விஷயம் நடந்திருக்கு இந்த கேம்ப்ல. ஓகேவா, ஒரு விஷயம் என்னன்னா வந்து ஸோ கேம்புக்கு போயிருக்கும் போது நைட் டைம் வந்து வாஷ்ரூம் போகும்போது
he woke up his partner. Hey, washroom போகணும் அப்படி சொல்லிட்டு அவன் என்ன யாரு அதாவது ஸ்டூடெண்ட்ஸ்ல ஓகே சாரி நான் கொஞ்சம் வேறமா பேச நினைக்கிறேன். ஸ்டூடெண்ட்ஸ்ல வந்து guys one side girls one side, right? ஓகே And this happened to the guy side. Okay, so the guy, one of the guy ஒரு பேர் கொடுப்பானா, ஃபார் எக்ஸாம்பிள் ஹஃபீஸ் என்னது ஆண்டி, ஹஃபீஸ் அண்ட் ஆண்டி ரெண்டு பேரு. ஓகே, ஹஃபீஸ்க்கு வந்து வாஷ்ரூம் போகணும்னு எந்திரிச்சிருக்கான். ஓகே, அவனுக்கு எப்போ வந்துகிட்டே இருக்கும் வச்சுக்க. ஆண்டி வந்து ஃபர்ஸ்ட் அவன் எழுப்பி விட்டுருக்கான். ஹஃபீஸ் வந்து ஆண்டி எழுப்பி விட்டுருக்கான். ஓகே ப்ரோ நான் வாஷ்ரூம் போகணும்னு சொல்லிட்டு அவன் வந்து அரைகுறை தூக்கத்துல இருந்திருக்கான். ஓகேவா, சோ சொல்லிட்டு ப்ரோ அவங்க வாஷ்ரூம் சொல்லிட்டு அவன் பாட்டு போயிட்டான். ஹஃபீஸ் சொல்லிட்டு போயிட்டான். ஸோ ஹி நெவர் வெயிட் டு செக் தட் இஸ் பகர் வேக் அப் வாட்ஸ் எவர் டோன்ட் கேர், ஹி ஜஸ்ட் கோ டு டாய்லெட் ஒன்லி. போயிட்டான். வாஷ்ரூம் போயிட்டே இருக்கும்போது அப்போ வந்து ரொம்ப நேரம் அவன் போயிட்டே இருக்கும்போது என்ன சத்தத்தையே காணும் சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு கேட்டிருக்கான். ஏ ஆண்டி யூ ஸ்டில் டே நோடா லைக் மச்சாம் லைக் நத்திங்க லைக் என்ன நோ சவுண்ட் ஃப்ரம் யூலே அப்படின்ட்டு இருக்கான். அதுக்கு ஹஃபீஸ் அதுக்கு ஆண்டி வந்து இவன் ஒன்று ஓகே ஹஃபீஸ் தாட் ஓகே ப்ராபப்லி இஸ் கைஸ் ஸ்லிப்பி லா, ஸோ இட் ஒன்ட் ஆன்சர் மச். ஸோ தூக்க காலத்தில் இருக்கான்னு சொல்லிட்டு ஜஸ்ட் அப்படின்னு சரி ஏதோ நீ சொல்றல அது வரைக்கும் ஓகே. ஸோ he went on to do his business. After he finished his business, when he came out, okay, the thing is when he came out also, he actually like macam went to wash and dry. அப்போ கூட கேட்டிருக்கான், hey Andy, you so quiet, where are you? Then also he like that point of time he realized, hey, like why no sound suddenly? Hey bro, Andy, stop playing. What are you doing now? You also going toilet? அப்படி கேட்டிருக்கான். மேபி அவனுக்கும் வந்திருக்கு ப்ரோ சொல்லி கேட்டிருக்கான். டவுட் வருது. அந்த டைம்ல தான் ஒரு மாதிரியான சிரிப்பு வந்திருக்கு. ஒரு மாதிரியான ஒரு லைக் இமேஜின் லைக் 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 ஒரு மாதிரி ஒரு என்ன சொல்றது ஒரு 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 பெண் கலந்த ஒரு ஆண் கலந்த ஒரு மாதிரி ஒரு வித்தியாசமா சிரிச்சு அப்படி இருக்கும் லைக் மச்சி லைக் அந்த மாதிரி சம்திங் இல்லை அந்த மாதிரி ஒரு சிரிப்பு ஒன்று வந்திருக்கு. அப்பதான் அவனுக்கு அள்ளு விட்டுருச்சு. என்னடா இது சிரி இல்ல லைக் he started throw bloody hell, this is not joke, don't laugh அப்படியே, don't try to prank me அப்படின்ட்டு இருக்கான். மறுபடியும் அதே சிரிப்பு. அதுக்கப்புறம் அவன் ஒண்ணுமே பண்ணல, கையை கல்லோட சரி அப்படியே கையை உதறிட்டு வெளியில ஓடிட்டு he ran to his son because to him is he thought he's there playing with him, he cannot take it. so ஆபீஸ் ஓடி போய் திருப்பி பாங்குள்ள போய் பார்த்துருக்கான். ஆண்டி தூக்கிட்டு இருந்திருக்கான். மாப்பு That was the first incident, and how he was like நம்புறதா தெரியல. So okay, all these right, yes, all these okay, you know how the teacher got to know the story because the what is that and the campfire எல்லாம் உட்காந்து கால்களும் ஆடுமையா எங்க காதோரம் கடல் புறா பேசும்போது ஒரு கதையை people start sharing because the teachers also share some horror stories ma. So this is a story, one of story they shared. அதே மாதிரி similar kind of incident happened to the girl side also, but this time என்ன நடந்திருக்குன்னா ஆம்பளை பையன் உள்ள இருந்திருக்கான். அப்படி போட மொலஸ்டி கேஸ்ல போயிடும் அதெல்லாம் கிடையாது. என்னன்னா வந்து you were in the washroom, okay, same thing, கை கழுவிட்டு இருந்திருக்காங்க. இல்ல இது பார்ட்னர் சிஸ்டம் works for girl and boy, so ரெண்டு பேருக்குமே ஒரே மாதிரி தான். so பார்ட்னர் சிஸ்டம் பாத்ரூம் போயிட்டு இருக்கும்போது after they finish everything you washing and right. இல்ல மச்சி இப்ப போயிட்டு இருக்கிறான் யாரு? ஓ சாரி ஓகே, ரெண்டு பெண்கள். ஓகே, இதுக்கு என்ன கேண்டி அப்புறம் வந்து ஸ்ரேயா கேண்டி அண்ட் ஸ்ரேயா இதே மாதிரி தான் வாஷ்ரூம் போயிருக்காங்க. பட் திஸ் டைம் யாருன்னு எனக்கு தெரியாது, எங்கிட்ட கேட்க. ஆமா, இது சும்மா 2 மணி அடிச்சு விடுற பேரு. 2 பேரும் இதே மாதிரி தான் நைட்ல வாஷ்ரூம் போயிருக்காங்க. போன இடத்துல வந்து this time round right everything was okay. That means now both of them are real person. ரெண்டு பேரும் ஆமா, 2 பேருமே கரெக்டா தான் இருக்காங்க, பேசிட்டு இருக்காங்க எல்லாம் ஓகே, real life person. Go when one of this person was washing hand right, okay, Shreya was washing hand right, when she lift up her head to see right the mirror in one of the cubicle, like okay, you know reflection we have a lot right, one of the cubicle right, she saw like a head came up and then went back inside. And she was like, இப்போ நான் என்னத்த பார்த்தேன்? She was like that's it, froze ready. Then the other person like, Candid, hello, what happened to you? You okay not? Like, you know, like அந்த தமிழ்ல சொல்ல பேய் அரைஞ்ச மாதிரி இருக்காங்களா அந்த மாதிரி ஆயிட்டா. ஏதோ பார்த்தோன்னே she literally saw like a face came out and then he went back inside. அது கண்ணாடி ரிஃப்ளெக்ஷன் தெரியுது. So you have to visualize it guys. கண்ணாடி இருக்கு நிறையா. அந்த ஒரு கண்ணாடியில ஒரு கியூபிக்கல்ல கேட்கிட்டே இருக்கும்போது அவள் தலை இருந்து பார்க்குற ஒரு ஃபேஸ் மட்டும் இப்படி வந்துட்டு இப்படி போகுது உள்ளார. அண்ட் பார்த்தோன்னே அவளுக்கு அள்ளு விட்டுட்டு அவ்வளோதான் ஃப்ரோஸ் ஆயிட்டா. அண்ட் ஷி வாஸ் லைக், ஓ ஷிட், what to do now? அவள் வந்து the thing that
they told the teachers was, they played it cool. They played it cool like macam, okay, you know what, எதுவுமே நடக்காத மாதிரி அப்படியே நம்ம நடந்து போயிடுவோம். So they just finished the thing. They never talk anything about it because when Candy come and ask what happened, the girl never say anything. இல்ல ஒன்றும் இல்லை, வா போ கிளம்புவோம் சொல்லிட்டு அப்படியே கிளப்பி அழைச்சிட்டு போயிட்டாங்க. So that was like the second incident. So Shreya உஷாரா இருந்திருக்கிறா. ஆமா, and she know that she don't want to panic other people. So I think it's a good thought to be honest, because நானும் அந்த இடத்துல ஐயோ பார்த்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் உழுந்தடிச்சு ஓடி இருப்பேன். Okay, so இதுக்கப்புறம் வந்து the last one was honestly speaking, we ourselves also asked our teacher, did we like அந்த photo இன்னும் இருக்குதான்னு சொல்லிட்டு. Why I say photo, because அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. So you know how towards the end of the camp and all, right, they always like to take pictures as a memory, right? In the click in the batch, correct, and then the batch la na கூட்டிட்டு போறோம் அப்படி சொல்லிட்டு batch வச்சு எல்லாரும் ஒட்டு மொத்தமா நிக்க வச்சு photo எடுத்துட்டாங்க. Okay, this happened, you have to understand, guys, this happened before our mobile era and all, meaning though you have to take photo, go back home, take the film and watch the film and after that you get your photo, right? So photo எடுத்துட்டு all pack up, all check everything, all settle, go back to school ready, actually go back home ready, school கே போயிட்டாங்க, back to school everything finished. So அந்த photoலாம் வாஷ் பண்ணி எடுத்துருக்கும் போது in the row of people they take photo, right? If I'm not wrong, I think it's the top or below one terla. In one of the row towards the end, they actually like can see like an extra hand coming out to like put a hand over another person's shoulder. And this one, the teacher tell us, we were like, hey, sure bro, really? I say, yes, it's true. But obviously the photo கேட்டோம், கடைசி வரைக்கும் காட்டவே இல்லடா. photo காட்டவே இல்லை. கேட்டேன் photo இருக்கா எங்கன்னு சொல்லிட்டு, காட்டவே இல்லை. But they say it was like, மச்சான் இப்போ ஃப்ரெண்ட் இருக்காங்களே, they can actually see a hand coming out, but they cannot see anyone there. So just the hand came. So the hand எப்படின்னா, you have to imagine the last person, okay lah, it makes sense for someone, okay, இப்போ நானும் நிற்க வச்சுக்கேன், it makes sense for me to put hand like that, but this hand coming from that side. But because இந்த பக்கம் யாருமே இல்லை அவன் பக்கத்துல, so you can see one hand coming, but the other person in photo just like மச்சம் இப்படி தான் நிக்கிறாங்கன்னு வச்சுக்கேன், அவங்க கை போடல மேல. நீங்களும் அப்படி நினைச்சீங்க இல்லையா? ஆமா சார். அப்ப நானும் அந்த மாதிரி நினைச்சதுல தப்பு இல்லையே? இல்ல சார். தம்பி, வீடியோஸ்ல கொஞ்ச நாளா நீங்க ஒரு ஸ்ட்ரீக்லயே போயிட்டு இருக்கீங்க. இதை வந்து நம்ம கட் பண்ணிட்டு நம்ம வந்து மெயினா போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணிடுவோம் வீடியோ. இதை வச்சு அவன் கை போடல அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிட்டு நம்ம வீடியோ போடுறோம். இதுதான் நம்ம இன்ட்ரோ. ஸோ this is what happened la, the photo. I was like, wow, okay, this is very interesting story la. Okay, this is இதான் என் கதை மச்சி. ஸ்கூல் ஹாரர் ஸ்டோரிஸ்ல இதான் மச்சி. இப்போ நீ சொல்லுவ, நான் கேட்குறேன். To be honest, it's அந்த ஆண்டியும் ஆஃபீஸும் அந்த கதையா? அந்த கதை கொஞ்சம் இது ஒரு மாதிரி இருந்திருக்குது. பயங்கரமா இருந்துச்சா அது? A bit. Because of the laughter part. I would say I may have encountered similar issues like that before. Serious? Oh wow. Yeah, but I just acted this one, but don't care lah. School days or what? ஆமா, நான் நம்மளுக்கும் கேம்ப். ஆமா. this one lah. அதை பத்தி சொல்ல போறியா? அதுல இல்ல சரி இது. ஸோ நான் வந்து நெட்ல இது படிச்சிருந்தேன். இட்ஸ் ஒரு செகண்டரி ஸ்கூல். ஓகே. ஸோ பேசிக்லி இந்த ஒரு செகண்டரி ஸ்கூல்ல வந்து there was rumors was ongoing where there was a female student that passed on. Okay. In your school lah? ஏன் ஸ்கூல் இல்ல, இட்ஸ் ஒரு ஸ்கூல்ல. ஓகே. அதான் சொன்னேன். ஆனா ஏன் ஸ்கூல்னு நான் சாரி கேஸ் நான் ஜம்ப் தி திங். நான் எங்க ஜம்ப் பண்ணேன்? வேணாம், இங்க ஒண்ணு தான் கீழ தான் வருது. ஓகே. So there's a rumors where this female student that passed on in the toilet. காக்கா பெட் அவசரமா வந்து போயிட்டேன். ஆளே போயிட்டாளா? மை காட், ஹோப்ஃபுல்லி இட் இஸ் ட்ரூ. ஐயோ, நான் யாரையும் கலாய்ச்சிட்டு இருக்கேன். ஐயோ. ஸோ ஓகே. ஸோ எங்க விட்டேன்? டாய்லெட்ல இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு. சாரி மிச்சா, ஒன் கண்டியூ. So there's rumors was ongoing. There was like this somebody passed on there many years back and all that. So each batch whenever they come they will have like a என் கதை ரொம்ப ஷார்ட் தான். நீ வேணா நெட்டில் படிச்சு அது நான் சம்மரிடா பண்ணுறேன். சரி, ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ உன் ஸ்டைல் நீ சொல்லுவேன் நம்ம. ஸோ பேசிக்லி இல்லை,
ஒரு சைடு நீ சொல்லு, நாங்க கேட்குறோம் ஜி. Correct, like, yeah, like your side you have to say, ma. Why must we? Like basically there was like many door slammings where students whenever they go toilet, Okay. this and that, security all will go. They will hear suddenly door slamming, female. In that particular toilet. Yeah. Oh, okay. It's at one of the secondary school level 4 toilet. Okay. It's honestly actually before I continue my story, illa level 4 toilet is always a creepy toilet. ஆமா, actually நானுமே நிறைய தடவை I was about to say that, but yeah, it's true. அது ஏன் தெரியல, maybe because people don't use it that much. Utilized or underutilized, but even for level 5 in school, okay, sorry, My school was level எனக்கு அஞ்சாறு மாதிரி இருக்கு. 5 மணி. Okay. But 4th was the horror one. It's like creepy somehow. Okay. Even though there was rows of classroom, people occupied, but it's just weird. Give the eerie and creepy. Okay. That was my school. So, okay, back to the topic. பின்னாடி என்னமோ தெரியுற மாதிரி இருக்கும். Then like door slamming all of a sudden, female voices at that particular toilet. I think for sometimes where they try to avoid lah. Okay. Or whenever go, it's like a buddy system. அங்கேயும் ஸ்கூல்லையும் To be safer lah. in the daytime also. Yeah. Oh wow. So security team night time. Ayyo. Wait, sorry to cut you off. You were saying this during ஒரு camp நடக்கும்போது Camp இல்ல normal daily. Okay, fine. So Sorry, it's quite creepy lah, to be honest. Okay. May or may not be right lah. So understand. டீட்டெயிலாக போனோம்னா அந்த ஸ்கூல்ல தான் போய் பார்க்கணும். போயிடுவோம், இல்ல வாய்ப்பு கிடைச்சால். So இதே just imagine for security night team எப்படி இருக்கும்னு. சத்தம் சிவனாண்டி. Somehow the whole school is quiet and you're at the guard house and you hear suddenly a door slam at there or a female voice at there, bro. Next I'm throwing my resignation letter. I'm out. அதான். I'm out. There's no further question. Okay, let me ask you a hypothetical question. Okay, since you brought up this. Let's say you've given a job like this. இந்த மாதிரி ஒரு ஸ்கூல்ல வேலை செய்கிறேன், ஆனால் இந்த ஸ்கூல்ல வந்து என்ன ஹிஸ்ட்ரி எதுவுமே நான் சொல்லலை. What pay reasonable starting from 2000, okay, average pay ஒரு 8K வச்சுப்போம், $2,000 to $8,000 கொடுக்குறேன்னா இந்த ரேஞ்சில் எவ்வளோ சம்பளம் கொடுத்தா 7.5. you will consider working? Yep. Okay, fair point. Correct, why not? It's your Everybody has a price. Yeah, I mean, to be okay, I didn't mean it that way, but to be honest, it's a very fair point. ஏன் தெரியுமா? You see, one life is not easy. You have a risk to take, and who knows what you bring back home also, right? So you are taking a risk for 7.5K. I think it's worth it, bro. Maybe we can play some poker with her. வேணாம் சார், ஞாபகம் இருக்கா டங்லி நோல்ட்டு ஐயோ, இந்த மாதிரி ஏதோ வார்த்தையை சொல்ல போய் தான் ஆமா அந்த கதை சொல்லியிருக்கோமா நம்ம. Actually, we did this. நீங்களே போய் வீடியோஸ்லாம் பார்த்து. ஆமா, இல்லைன்னா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க, நாங்க அந்த கதையை சொல்றோம். அது எங்களுக்கு நடந்த உண்மையான கபிலை வச்சுட்டு தான் பேசுவோம். அது உண்மையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அது வந்து உண்மையிலேயே சொல்றேன், ஐ வாஸ் ஃபிட் அப் and after I go home ஒரு மாதிரி இருந்துச்சு. But okay, coming back to the story. Yeah, sorry. And the school, so அந்த ராத்திரி அந்த செக்யூரிட்டி கார்டு அவங்களுக்கு எப்படி இருக்கும்? அல்லூடும். கண்டிப்பா சொல்றேன், அல்லூடும். செக் பண்றதுக்கே பயமா இருக்கும். நீ அந்த ஏரியா பக்கமே போனாலே நீ பயப்படுவ. Yeah, true. I mean, somehow you hear voice, bro. I rather just like, no, I just stay inside. But you know, if you are a security officer, you must go and check. It's part of your job, right? You must clock in. Oh yeah la. அந்த phone வச்சிட்டு என்னமோ பண்ணிட்டு போவாங்க. I mean, there is now la. So இப்ப I don't know, but that point of time டிக் பண்ணுவாங்களா? ஆமா இருக்கலாம். மேனுவலா means then they lucky la. இப்பலாம் இந்த மாதிரி அதே சம்பவம் இன்னும் ஓடிக்கிட்டு இருந்துச்சா இன்னும். ஆனா I have heard a lot of stories where similar stories like where students commit suicide in toilet or I don't know how much true of this. La நீனே கேள்விப்பட்ட. I'll give you the plot twist. So சொல்லு. So there are many securities also actually resigned after hearing all of this. Okay. Really very scared. Okay. Because it's not something normal. You know why are they scared? Because there was no report of a student dying in there. Then why are they hearing all these noises? Exactly. Oh shit. It's a female voice, everything, but there was no report of a female student dying. This one is a bit creepy, say. To be honest, even for me, I feel like no report, no nothing whatsoever, but just that particular level 4 toilet is always affected.
Do you think someone would brought something into that? Brought someone, don't know, maybe someone passed on, never identify where the body is, sealed up, concealed, everything. So maybe murdered, nobody knows. Okay, this is a very good explanation. இதை நான் யோசிக்கவே இல்லை. So it's, of course, it's going to be damn creepy if you're going to know what it is. Definitely. I agree with you. I mean, to be honest, I will dare not take the risk lah. But yeah, like I said, if I am given a 7.5k salary, I think I might consider. Why not? Yeah, I mean, at this point, when I hear the history, would you take the 7.5k? I would say no. Comment la podunga. I would say no. Yes. But interesting. I really find it interesting. No. My answer is I won't take. Okay, I might consider because knowing the history. Yeah, but you know what I will do? I'll protect myself. Like maybe I'll go to the religious people, take the and the. I mean, wouldn't that enrage? No, the thing is, okay, from what I understand from a lot of concept is, நீ போய் அதை கச்சாவ் பண்ணது வரைக்கும் அது ஒன்று கச்சாவ் பண்ணாது. நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல. இப்போ நம்ம அங்கே போயிட்டு நம்ம அதை ப்ரொவோக் பண்ணாமல் அதாவது I've heard people, okay, I don't know how true it is lah. Okay, again, you can put in the comment. I have heard people say that when I go there, நான் சில பேர் சொல்லிடுவாங்களா லைக் I'm here to do my job, you don't come and disturb me. You hear this before? சில பேர் சொல்லிட்டு then they carry on doing their job. And to my surprise, நிறைய பேருக்கு they don't get disturbed after that, no? Because the thing will actually understand, oh, okay, so இவன் வந்து வேலை செய்ய தான் வந்திருக்கான், எனக்கும் உனக்கும் பிரச்சனை இல்லை. But we don't know, just saying, maybe I will do something like that because we have to understand that money factor is a desperate moment. 7,000 is pretty a lot of money, to be honest. Of course, if you know the history. So, bonus இருக்குமா இல்ல? அது கதையா? டைம் இருக்கா? சொல்லலாமா? ஓகே, ஸோ இது ஒரு ஃபன் ஃபேக்டாக இருக்கலாம். ஆனால் இது உண்மையாக போயான்னு தெரியல, ஜஸ்ட் ஷேர் பண்ணுறேன். சில வருஷங்களுக்கு இல்லை, ஆக்சுவலி ஒரு 1 decade முன்னாடியே இன்க்ரெடிபிள் டேல்ஸில் இந்த கதை வந்துச்சு. இன்க்ரெடிபிள் டேல்ஸ் ஒரு டிவி ஷோ இருக்குல்ல, என்னன்னா வந்து இந்த பனானா ட்ரீஸ்லாம் இருக்குல்ல, கேள்விப்பட்டிருக்கல இங்கே வரேன்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ பனானா ட்ரீஸ்லாம் வந்து டேஸே காஜி பிடிச்சா பிகாஸ் வி டாக் அபவுட் அந்த மாதிரிலாம் இன்னும் நம்ம அந்த மாதிரிலாம் இருக்கான்னு கேட்டால் அந்த மாதிரி இருக்கானுங்க ஆளுங்க. மனுஷர்கள்ட்ட காஜி போடுறான்னு பத்தாம ஆவிகள்ட்டையும் காஜி பண்ணிட்டு இருக்கானுங்க. But that's a catch for it. Yeah. To be honest. The thing is, if I'm not wrong, you have to go and put like a needle on the thing and then so you have to. அதெல்லாம் நம்ம கத்து கொடுக்க மாட்டோம். ஆமா. அது நீங்க நெட்ல போய் படிச்சிங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும். நம்மளுக்கு பொறுப்பு இல்லை, நம்ம பொறுப்பை ஏற்றுக்க மாட்டோம். எஸ், இது உண்மையா போய் எனக்கு தெரியாது. So basically உனக்கு தெரியுமா? சொல்லுங்க. இந்த ஆக்ட் நீங்க செஞ்சீங்கன்னா basically it's a satisfactory act lah, basically. Oh yeah, I can say that. அது basically அது உங்க ஆவியா வந்து உங்களை வேணாம் உன்னை பார்க்கறதுக்கு அந்த மாதிரி தான் இல்லை வச்சு. I mean, from what I heard lah, the thing will come in spirit and have fun with you lah. Okay lah, basically yeah, and it must be on midnight if I'm not wrong. Yeah. So அதை நீங்க செய்றீங்க, but ensure safety. Condom. இல்லை அது சொல்ல வரணும்னு நினைச்சேன். No, it's not that. I will say is don't ever do this thing. I mean, definitely people nowadays might not believe this, but back then it was a thing because there was a lot of plantation that was grown around the whole world. So due to that, people try and experiment new things. So no, I mean, I'll be very honest. These are things that யோசிக்காதீங்க. I don't think it's basically so it's nonsense. It will make you addict to it. It will make you addict to it, and it will suck the life out of you. Oh yeah. Yes. Basically, you'll be weakened until you die. You'll be completely weakened. How much you replenish yourself, you will be weakened. That's true. So until you die, it fulfill itself. Yes. அதுதான் இது அவன் சொல்ல வந்தது. No, actually இதுல வந்து இன்னொரு விஷயம் நான் அந்த இன்க்ரெடிபிள் டேஸ்ட்ல சொல்லியிருப்பாங்க. Is it? Yeah, அது என்னன்னா வந்து if you do like அது கேட்கறத நீங்க கொடுத்தங்கன்னா you will fulfill your wishes also. Like மச்சான் உனக்கு for example you want a good life, you want to be rich and all, right? You will fulfill your dream for you. But then you must continue to give back. I don't know what you must give. It's more of a give and take policy. Yeah. அது என்னன்னு செய்ய தெரியல. மேபி ஏதாச்சும் ஆஃபரிங்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணுமான்னு தெரியல. Or just have
I don't know. It's a very long story, long time ago. But if you guys want, you can go watch the Incredible Tales episode. I should forget the episode name, guys. எனக்கு தெரியாது. ஸோ நீங்களே போய் சர்ச் பண்ணிக்கோங்க இன்டர்நெட்ல இன்க்ரெடிபிள் டேல்ஸ் சிங்கப்பூர் பனானா ட்ரெயின் போடுங்க வந்துடும். இல்லை மச்சா அப்படிதான் மச்சா டைட்டில் ஞாபகம் இருக்கு. ஓகே இதெல்லாம் நல்ல ஞாபகம் வட்டி வச்சுக்கோடா. இல்லை வச்சு இதெல்லாம் வந்து என்ன சொல்றது, it was very interesting when I heard it, but of course I swear to God I never try any of this. I don't want to try also. I'm happy with the way I things are. So yes, with that being said, catch you guys in the next episode. Yeah, Machi. If you guys have stayed till the end, போகடா. If you guys have stayed till the end, மறக்காம லைக் பண்ணிருங்க, ஷேர் பண்ணிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிக்கங்க. இல்ல இந்த மெசேஜ் இல்ல, இந்த வீடியோவை Spotify பண்ணுங்க. ஆனா இவனே மட்டும் நம்பிடாதீங்க. That being said, I'm your host A here. That's good. Goodbye.